பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதாவது எப்படின்னா, எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடு, அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன், இல்ல காலேஜுக்கு போவேன். எனக்கு கார் வாங்கி கொடு, அப்பதான் காலேஜுக்கு போவேன். எனக்கு கேடிஎம் பைக் வாங்கி கொடு அப்படின்னு நிற்பாங்க. பிள்ளைகளும் நிற்பாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கறது பெருசு இல்லை, பெற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட முடியும். ஆனா வாங்கி கொடுக்கலாமா, இதனால எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்காகவே நிறைய பேர் வண்டி கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்ப இவங்களுக்கு வண்டி கொடுக்கலாமாங்கிறத ஜாதகத்துல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல 4ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் ஒன்று சேர்ந்திருக்கான்னு பாருங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடம் ஏதோ ஒரு கிரகம் வரும் அந்த குழந்தைக்கு ஜாதகத்துல. அதோட அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8க்கு அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பார்வை, சேர்க்கை, நட்சத்திர பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனை, இப்படி எதையாவது ஒண்ணுல கனெக்ட் ஆயிருக்காருன்னு பாருங்க. கனெக்ட் ஆகி இருந்தா அந்த தசை நடக்குதான்னு பாருங்க. அதாவது 4ஆம் இடத்து அதிபதி திசையோ 8ஆம் இடத்து அதிபதி திசையோ நடக்குதான்னு பாருங்க. ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த தசை நடக்குதுன்னா பைக்கு, காரு கொடுக்கக்கூடாது, வாகனம் கொடுக்கக்கூடாது. இது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு, ஆனா தசை நடக்கல, தாராளமா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமா கொடுத்து விடுங்க. இல்ல இது ரெண்டும் கனெக்டே ஆகல, அப்ப தாராளமா வாங்கி கொடுக்கலாம். அவன் வந்து கைத்து மேல வண்டி ஓட்டலாம், கம்பி மேல வண்டி ஓட்டலாம், கார் வாங்கி கொடுத்தா 4 சக்கரத்தையும் மல்லாக்க போட்டு கூட ஓட்டலாம், அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது.